யாரெல்லாம் கோட் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ எவ்ரிவன், ஐம் நவீன். வெல்கம் டு நவீன் லாஜி. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த கோட் படத்தோட ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல ஒன்னொன்னா நான் நினைவு வச்சிருந்த மேபி மிஸ் கூட பண்ணிருக்கலாம். எனக்கு நினைவு இருக்கிறது படம் பார்த்த வரைக்கும் நினைவு இருக்கிற விஷயத்த சில ஐடென்டிட்டிஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட இந்த வீடியோல வந்துட்டு ஷேர் பண்ண போறேன். நிறைய சீன்ஸ் வந்து நான் இதை பத்தி நான் சொல்ல போறேன், ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ தயவு செஞ்சு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன், அதை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு டிஸ்க்ளைமர் போடுறேன். கோட் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வாட்ச் லேட்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் கோட் படம் பார்த்தீங்களோ உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பாயிலர் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படம் ஓப்பனிங் வந்துட்டு கென்யால ஓப்பனிங் சீனு. சரிங்களா? ட்ரெயின் சீக்வன்ஸ், அங்க ஒரு ஃபைட்டு. சரிங்களா? ஓப்பனிங் ஃபைட்டு. இன்ட்ரோவே வந்துட்டு நம்ம அஜ்மால காட்டுறாங்க. அவர் ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டர். சரிங்களா? அப்படிதான் இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ அவர் கேரக்டர் பேர் கூட அஜய். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு நம்ம அதாவது ட்ரெயினுக்கு வெளியே வந்துட்டு நம்ம பிரபுதேவா வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அவர் பேர் வந்துட்டு கல்யாண். அண்ட் வந்துட்டு நம்ம பிரசாந்த் சார் வந்துட்டு ஒரு பில்டப்பான சீன், அதாவது இன்ட்ரோலாம் வைக்காம ஜஸ்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹெலிகாப்டர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவர் பைலட்டா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் பேர் வந்து சுனில். சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம இவங்களாம் வந்துட்டு ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஒரு ராக்கு கீழே ஒரு ஏஜென்ட்டா வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? சீக்கிரட்டா ஒரு ஏஜென்ட்டா. ஸோ நம்ம தளபதியோட இன்ட்ரோ, நம்ம கேப்டன் விஜயகாந்தோட இன்ட்ரோ ட்ரெயின்குள்ள. சரிங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். இன்ட்ரோ எப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு பிடிச்சிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ நம்ம மோகன் சார் வில்லன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட். சரிங்களா? டெரரிஸ்ட் தான். ஓகே. ஸோ காசுக்காக நாட்டே வந்துட்டு ஒரு வேலைக்காக வித்துருக்காரு. சரிங்களா? ஸோ இப்படிதான் கதை போகுது. ஸோ புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்களா? நான் எனக்கு என்னோட தாட்ஸ் ப்ராசஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? புரிச்சது தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. ஸோ இன்ட்ரோ ஓகே. ஸோ மாஸ்க் கழட்டி போட்டுட்டு தான் வந்துட்டு அந்த கேரக்டர் கூட்டிட்டு வராங்க. அண்ட் மாஸ்க் கழட்டுறப்போ நம்ம தளபதி, ஓகேவா, தளபதி தான் நடிச்சிருக்காரு. ஸோ தளபதிக்கு நம்ம விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் ஏஐ பண்ணி இங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பரிச்சயமான ஒரு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு யங் லுக்கை தான் நம்ம விஜயகாந்த் சாரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சீனை வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்துட்டு ஒரு கேரக்டர் கிடையாது. ஓகேவா? என்னோட ஒரு வருத்தமே அதுதான். அவர் கேரக்டர் பிரசன்ட் பண்ணாம அவர் ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாஸ்கா. சரிங்களா? நம்ம விஜய் சார் தான் வராரு. ஸோ விஜய் சாருக்கு மாஸ்கா போட்டு அண்ட் வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சரிங்களா? அவர் வாய்ஸ் கூட சரியா இல்ல கிடையாது. பிகாஸ் அந்த லாஜிக் நமக்கு புரிஞ்சிச்சு. வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருக்காரு. ஸோ அது எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு. அண்ட் அவரோட என் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வி மிஸ் யூ கேப்டன் வந்துட்டு அந்த கேப்டன் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அவரோட இன்ட்ரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா அவரோட கேரக்டரை கொண்டு வந்திருக்கான். கேரக்டரா ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு சீனியர் ஏஜென்ட் மாதிரி இந்த டீம்லாம் வந்துட்டு வழிநடத்து போற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன குட்டி கேமியோ மாதிரி அவர் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஒரு தனி கேரக்டரா. ஸோ வாய்ஸும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் லைக் வந்துட்டு அவர் மாதிரி இருக்கிற உருவத்துல ஒரு பர்சன் நடிக்க வச்சு ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்கலாம். பட் அவங்க இது வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு சின்ன கேமியோ, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு சீன்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் எனக்கு என்னன்னா ஒரு தனி கேரக்டர் அவருக்கு கொடுத்துக்கலாமே. அந்த பர்சன் மாஸ்கா, அந்த ஃபேஸை வந்து மாஸ்கா கொடுக்காம ஒரு தனி கேரக்டர் அவர் வந்திருக்கலாம். சரிங்களா? பழைய படத்துல இருக்க மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு. சரிங்களா? ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கு. மரியாதை தான் வந்துட்டு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம தளபதி அங்கே தப்பிச்சு போய் அது யுரேனம்னு சொல்லிட்டு எனக்கு லிட்டரலி இந்த யுரேனம்னு பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஒக்காண்டா, அது வந்துட்டு பிளாக் பேந்தர் ஞாபகம் வந்துச்சு. பிளாக் பேந்தர்ல வந்துட்டு வைப்ரேனியம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு யுரேனியம் இங்கே யூஸ் பண்றாங்க. சரிங்களா? லிட்டரா மால்வர் தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அண்ட் வந்து நம்ம தளபதி வந்து கடைசியா எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜம்ப் பண்ணி அந்த ரோப்ல வந்துட்டு தொங்கிட்டு போறாரு. ஹெலிகாப்டர் ரோப்ல வந்து தொங்கிட்டு போறாரு. அங்கிருந்து நம்ம தளபதி இன்ட்ரோ, அதோட டைட்டில் காட்டு. சரிங்களா? சோ வழக்கம் போல நம்ம மாஸ்டர்ல யூஸ் பண்ண நம்ம அனிருத்தோட பீஜம் தான் அதே யூஸ் பண்ணி டைட்டில் கார்டு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அதுலயே வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. கடைசி சீன்ல வந்துட்டு அந்த அனிமேஷன் மாதிரி இருக்கும்ல, நம்ம தளபதியோட லுக் வந்துட்டு வேற படத்துல இருக்கிற லுக்லாம் வந்துட்டு அனிமேஷன் மூலமா கொண்டு வந்திருப்பாங்களா. ஸோ அதே இன்ட்ரோ தான் வந்துட்டு
படத்துலயும் வச்சிருந்தாங்க. எனக்கு எதுவும் சர்ப்ரைஸா இல்லைங்க, சரிங்களா. பட் அந்த அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கறப்ப சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தது தானே, நான் நினைச்சேன் புதுசா எடுத்து செய்வாங்க, பிஜிஎம் புதுசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அனிருத் தாங்க எப்பவுமே வந்துட்டு டாப். அந்த பிஜிஎம் வச்சு செம்ம ஐகானிக் தெரியுமாங்க. எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாசத்துக்கு அப்புறம் அந்த படத்துல எல்லாமே வந்துட்டு அந்த மியூசிக் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, சரிங்களா. ஸோ பீஸ்டா இருக்கட்டும், வாரிசா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், ஐ திங்க் லியோவா இருக்கட்டும், அதுல கூட வந்துட்டு மாஸ்டரோட பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஐகானிக்கா, நம்ம தளபதியோட ஐகானிக்கான டைட்டில் இன்ட்ரோ பிஜிஎம்மாவே ஆயிடுச்சுங்க. ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏக்குள்ள அனிமேஷன் போற மாதிரி ஒரு சனுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஹெலிகாப்டர் அண்ட் தளபதி தொங்கிட்டு போற மாதிரி வந்துட்டு அங்க வந்து கோட் பிஜிஎம் கோட் பிஜிஎம் வந்துட்டு போடுறாங்க, விச் இஸ் நைஸ் திங். ஓகே, நல்லா இருந்துச்சு. அண்ட் கட் பண்ண உடனே சாங், விசில் போட சாங். ஸோ விசில் போட சாங் வந்துட்டு டைட்டில் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அந்த பீட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பீட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்லணும்னா, தளபதியோட படத்துல போக்கிரி படம் பார்த்துருவீங்க. ஸோ அதுல வந்துட்டு இன்ட்ரோ சாங் இருக்கும்ல, ஆடுங்கடா என்ன சுத்தி, அந்த பாட்டுல வந்துட்டு அந்த ஒரு பீட் இருக்கணும், குத்து பீட் இருக்கணும். அதே பீட்டை வந்துட்டு எக்ஸாக்டா அங்க யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பீட் கூட தான் வந்துட்டு அந்த வெர்ஷன் இருந்துச்சுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்துட்டு சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருந்துச்சு. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லாவே இல்லை, கேட்கறதுக்கு சிங்காவே ஆகல, அந்த ஃப்ளூட் பிஜிஎம்க்கும் இந்த பீட்டுக்கும் வந்து சிங்காவே ஆகல, அந்த மாதிரி தோணுச்சு. பட் வந்துட்டு ரெண்டாவது வாட்டி மூணாவது இப்படி பார்க்க கேட்க நான் செம்ம வைப் ஆயிட்டேன். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன், சரிங்களா. நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுல வந்துட்டு இன்னும் 2-3 சிங்கர் வந்து எக்ஸ்ட்ரா பாடிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யுவன் ராஜா ஒரு லைன் பாடிருந்தாரு, நம்ம பிரேஜி வந்துட்டு ஒரு லைன் பாடிருந்தாரு. அண்ட் வந்துட்டு ஒரு சிங்கர் பாடிருந்தாரு, எனக்கு சரியா ஐடென்டிஃபை பண்ண என்னால் முடியல. யாராச்சும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, அங்கிருந்து வந்துட்டு பாட்டு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. டான்ஸ் வேற லெவல் நல்லா இருந்துச்சு. விஷுவலி செம்மையா இருந்துச்சுங்க, சரியா. விஷுவலி நல்லா இருந்துச்சு. கட் பண்ண உடனே எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்றேன். சரி, கட் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு போறாரு, குடிச்சது கையோட வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகா வராங்க. என்ன வந்துட்டு நைட், சரிங்களா, விடுஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்களா, மருதமலை மாமனியா முருகையா பாடி பட்டையை போட்டு வருவாரு. எக்ஸாக்டா வந்து கில்லி ரெஃபரன்ஸ், சரிங்களா. இப்படிதான் கில்லி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு ஹைலைட். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து வெளியாவாது. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தளபதியும் ஸ்னேகா வசீகரா படத்துல, அந்த படத்துல வந்துட்டு போட்டோ எடுத்த போட்டோ வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஃப்ரேம் பாக்குறப்போ மேபி இது இன்னொரு வெர்ஷன் ஆஃப் வசீகரா படத்தோட நம்ம தளபதி ஸ்னேகா இன்னொரு வேர்ல்ட் ஆஃப் அந்த அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க, சரிங்களா. பட் அந்த கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க வசீகரா நீங்க போய் பார்த்துட்டு கோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும், சரிங்களா. அந்த கேரக்டர் ஸ்னேகாவும் சரி, நம்ம தளபதியோட சரி, அந்த குறும்புத்தனம், அந்த காந்தி இருக்கிற கேரக்டர் வந்து செம்மையா இருக்கும். எக்ஸாக்டா வந்து அந்த வசீகரால பாத்தீங்களா, அந்த குறும்புத்தனம் துருத்துருன்னு இருப்பாரு, செம்ம ஃபண்டா கலைச்சிக்கிட்டு அந்த மாதிரி செம்ம துருத்துன்னு இருப்பார்ல. ஸ்னேகாவை கலைச்சிக்கிட்டு அந்த மாதிரி என்ன வந்துட்டு இப்ப வைஃப் ஆனது, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் வந்துட்டு எதிர்த்து பேச மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, ரொம்ப கெஞ்சி போவாரு, ப்ளீஸ்மா அப்படி இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் டிசைன் நல்லா பண்ணிருப்பாங்க, சரிங்களா. ரூடா நடந்திருக்க மாட்டாரு. சோ அதான் நான் சொல்றேன், நீங்க மட்டும் வசீகரா படம் பாருங்க, சரிங்களா. படம் பாருங்க. சோ அங்க லவ் பண்ணுவாங்க, சரிங்களா. சோ இந்த கதையில அப்படிதான் வருது, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வசீகரா படம் பார்த்ததுக்கு அப்புறம் கோட் வந்து பாருங்களேன், உங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும். அந்த 2 கேரக்டர் தளபதியும் நம்ம ஸ்னேகாவும், அந்த 2 கேரக்டர் கனெக்ட் ஆகும். அது உங்களுக்கு புரியும், நீங்க பாருங்க, சரிங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கட் பண்ணிட்டு போய் அண்ட் ஓகே, நான் இது சொல்றேன். ஒரு அசைன்மெண்ட் வரோங்க, ஒரு அசைன்மெண்ட் வரும், தாய்லாந்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தளபதி வந்துட்டு ஒரு ரா ஏஜென்டா இருக்கிறது, அந்த ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிறத நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லல, அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்ல கிடையாது, மறைச்சிருக்காரு. ஸோ ஒரு வகையில வந்துட்டு சந்தேகப்படுறாங்க, அந்த மாதிரின்னு வந்து அந்த சந்தேகப்படுற சீன்லாம் வந்துட்டு செம்ம ஃபன்னா ஒரு 18+ கண்டென்ட்டா வச்சிருப்பாங்க, சரிங்களா. 18+ கண்டென்ட்டா இருக்கும், நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ ஒரு போஸ்டர் பார்த்துருவீங்க, நம்ம தளபதி வந்துட்டு பில்டிங்ல வந்துட்டு அந்த கையெல்லாம் போட்டுட்டு பேக்ரவுண்ட் ப்ளூ கலர்ல வந்துட்டு ஒரு கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டு, அந்த கிளாஸை வெட்டி ஷீல்டு மாதிரி இப்படி பிடிச்சிருப்பாரு, சரிங்களா. இந்த போஸ்டர் நான் போடுறேன், சரிங்களா, நீங்க பாருங்க, பிடிச்சிருப்பாரு. நான் நினைச்சேன் அந்த சீன் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு ஸ்டண்ட் இருக்க போகுது, ஒரு சண்டை இருக்க போகுதுன்னு நான் நினைச்சேன். பட் அந்த என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ ஏன்டா நல்ல ஒரு சீக்வன்ஸை ஏன் இப்படி காமெடியா மாத்திரீங்க அந்த மாதிரி தெரிஞ்சு. அங்க வந்து பிரசன்டம் வந்துட்டு சக்கரை வேணுமான்னு கேள்வி அந்த மாதிரி கேட்பாருங்க, ஃபன்னா இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த சீனை வந்துட்டு கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸா மாத்திருக்கலாம், சரிங்களா. பிகாஸ் அவர் அந்த போஸ்டர்லயே தெரிஞ்சிச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற. பட் கிடையாது, பரவாயில்ல, சரிங்களா, பரவாயில்ல. சந்தேகப்படுற ஒரு 3 சீன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபன்னா இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்கேஷன் சொல்லிட்டு அசைன்மெண்ட்காக ஃபேமிலியோட போவாரு நம்ம தளபதி, காந்தி போவாரு. எவனாவது மிஷினை வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட
பேங்காக் வந்துட்டு வெக்கேஷன் போவானடா அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்க வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் ஆகி அங்க வந்துட்டு அவரோட ரிவீல் ஆயிரும் அவர் தான் ரா ஏஜென்ட் வந்துட்டு. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஸ்னேகாக்கு வந்துட்டு அணுன்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு பிரசவ வழி எடுத்துக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏன் அங்கே ஒரு சேஸ் நடக்கும். ஸோ அங்கே அவங்களே கேட்பாங்க காந்தி கிட்ட, இந்த மாதிரி நீ உண்மையிலே இருக்கிறது உண்மைதானா, இந்த ஸ்குவாட்ல இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு மறைச்சதுக்காக அவங்க ரொம்ப கோச்சிப்பாங்க. அண்ட் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்ல நம்ம ஒரு ஒரு பதட்டத்துல அவர் சொந்த மகனை ஜீவன் சொல்ற மகனை தொலைச்சிருவார். சரிங்களா? ஸோ தொலைச்சிட்டு அது ஒரு அது பேக்ரவுண்ட்ல வரும். சரிங்களா? ஸோ தொலைச்சு அந்த பையன் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு கருகி செத்து போயிடும். சரிங்க, தைலண்ட்லயே. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பேக் அது வந்துட்டு இது சரிங்களா, அதுக்கு ஆஃப்டர் தட் நம்ம வயசான தளபதி ஒரு 50 ஏஜா இருக்க தளபதி காட்டுவாங்க. சரிங்களா, 50 ஏஜா இருக்கிற தளபதி காட்டுவாங்க. அவர் லுக்கு நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ 20s 30s இருக்க தளபதி துரு செம்ம ஃபன்னா இருப்பாரு. 50s வந்தோன்னா ஒரு ஃபாதர். சரிங்களா, ஃபாதர் ஒரு 2வது பொண்ணு வேற பிறக்கும். ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஜீவன், 2வது வந்துட்டு ஒரு பொண்ணு ஜீவிதா. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபாதர் எப்படி இருக்கணுமோ ஒரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்லோவா இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபாதர் 50 ஏஜ் ஃபாதர் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஸ்குவாட்லயும் இல்ல. இப்போ வந்துட்டு அவர் ஏர்போர்ட்ல ஒரு ஒர்க்ல இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணிருப்பாருங்க நம்ம தளபதி. செம்ம டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஓகே ஓகே ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற மாதிரி. சரிங்களா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு கிடையாது, ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணி கொடுக்கறது அந்த ஒரு ஒர்க். ஓகே அண்ட் வந்துட்டு ஓகே மறுபடியும் ஒரு அசைன்மெண்ட்காக வந்துட்டு அவர் வந்து மோஸ்கோ வந்துட்டு போக சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்கோ அங்க போறப்ப ஒரு சேஸ் நடக்கும். ஓகே ஒரு கலவரம் நடக்கும். ஸோ அதுல வந்துட்டு நம்ம ஜீவனை அப்போ வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம இளைய தளபதியே. சரிங்களா? ஸோ அந்த சிஜி சொல்லி ஆகணுங்க, சிஜி அண்ட் கண்டினியூட்டி சொல்லி ஆகணும். சிஜி வேற லெவல்ல இருக்கு. டிஏஜிங் வந்துட்டு லிட்டரலி தெரியல. சரிங்களா? ஒரு 2-3 இடத்துல தான் படத்துல தெரிஞ்சிச்சு. பட் லிட்டரலி ஓவராலா பாக்குறப்போ டிஜிங் பண்ணிருக்கீங்களாடா அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, செம்மையும். அந்த ஜீவன் கேரக்டர் நம்ம தளபதி பிளே பண்ண விதம் வந்துட்டு எப்படி தெரியுமா, லிட்டரலி ஒரு யங்கான பையன் அப்படி பிஹேவ் பண்ணுவான். பேசுறதா இருக்கட்டும், கலாய்க்கிறதா இருக்கட்டும், அவனோட எக்ஸ்பிரஷன், ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே வந்துட்டு லிட்டரலி அந்த 24 வயசு பையன் அப்படிதான் நடப்பாப்பா. நம்ம தளபதி அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவ்வளவு டிஃபரன்ஷியேட் பாருங்க. ஒரு 30 ஏஜ்ல இருக்கிற ஒரு ஃபாதர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா இருக்கும். 50 ஏஜ்ல இருக்கிற ஒரு ஃபாதர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டரலி அந்த டிஃபரன்ஷியேட் தான் காமிச்சிருப்பாரு. அப்புறம் 24 ஏஜா இருக்கிற ஜீவன் கேரக்டர், சன் கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இது அப்புறம் தான் வந்துட்டு சின்ன சின்ன கண்கள் வரும். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரீயூனியன் சாங். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நல்ல விஷுவல் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் பாட்டு, சூப்பர் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே, கட் பண்ண உடனே வந்துட்டு நம்ம மங்காத்துல எப்படியும் பிரேம்ஜியும் நம்ம தலையும் வந்துட்டு காடி ஓட்டிட்டு இருக்கும் போது குடிச்சிட்டு சரக்கு பத்தி பேசிருப்போம். அதே மாதிரி காடியை பக் பண்ணிட்டு நம்ம தளபதியும் பிரேம்ஜியும் வந்துட்டு காடியில சரக்கு அடிச்சுட்டு நம்ம இளையராஜா சாங்கை வந்துட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி வைப் பண்ணிக்கிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் வந்துட்டு ஜெயராம் சார் வந்துட்டு அது அவர் வந்துட்டு சீனியர் ஏஜென்ட். ஸோ அர்ஜுனா மீட் பண்ண சொல்லிட்டு தளபதி கூப்பிடுவாரு. அங்கதான் வந்துட்டு ஆக்சுவலி வந்து இது இன்டர்வல் சீன். சரிங்களா? இன்டர்வல் வரப்போது இன்டர்வல் சீன் மெட்ரோல ஒரு சண்டை நடக்கும். சரிங்களா? ஸோ ஒருத்த வந்து பைக்ல வந்து சேஸ் பண்ணிட்டு வருவான். ஸோ அங்க வந்து நம்ம தளபதி நம்ம ஜெயராம் சாரை காப்பாத்துறதுக்காக நம்ம தளபதி வந்துட்டு ட்ரெயின்ல வருவாரு. சில ஷார்ட் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். சில விஷயம் வந்துட்டு தளபதி வந்துட்டு நீ யாருங்கிறத வந்துட்டு அவர் செய்கையிலே காமிப்பாரு. சொல்ல கூட பேச கூட மாட்டாரு. நீ யாருன்னு ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. லிட்டரலி நல்லா இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சண்டை போடுவாரு. ஸோ வயசான அந்த 50 வயசு அப்பா எப்படி சண்டை போடுவாரோ அந்த எனர்ஜியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு பண்ணியிருந்தாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ டிஃபரன்ஸ் அந்த கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் இந்த வயசுக்கு தகுந்தப்ப அவர் நடிச்சிருக்காரு. பெரிய விஷயம் பாருங்களேன். ஸோ அங்கதான் செம்ம சர்ப்ரைஸ். பிஜிஎம் அந்த மெட்ரோ சீன்ல இருக்கிற பிஜிஎம் ஹேட்ஸ் ஆஃப் யுவன். எத்தனை பேர் படம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டு சரியில்லை, பிஜிஎம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த அயன் படத்துல வர ஒரு சீன் மாதிரி லெட்டில வச்சியா தாஸ், நான் நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி நம்ம யுவன் சார் சொல்லுவாரு, சாங்ல வச்சேன்னு பாத்தியா, நான் பிஜிஎம்ல வச்சேன்டா அப்படின்னு வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு வேற லெவல். அது ஒரு அனதர் ஹீரோ. இந்த படத்துக்கே ஒரு பெரிய சப்போர்ட். 2வது சப்போர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நம்ம தளபதினா, 2வது சப்போர்ட் வந்து மியூசிக். பிஜிஎம் வேற லெவலுங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரோல தான் தெரியும் அந்த சண்டை போட்ட வரை மெயின் வில்லனே நம்ம ஜீவன் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஜீவன் தான், ஒரு தொலைஞ்சு போன ஜீவன். ஸோ வந்து இன்ட்ரோ செம்மையா, சாரி இன்டர்வல் செம்மையா இருக்குங்க. சரிங்களா? இன்டர்வல் செம்மையா இருக்கும். தளபதி இளைய தளபதி விசஸ்ன்னு போட்டு, தளபதி விசஸ் இளைய தளபதி போட்டு பிகின்ஸ்னு வரோங்க. செம்மையா இருக்கும் அவர் ஆட்டிடியூட். ஸோ அங்கதான் ரிவீல் ஆகும். ஸோ இளைய தளபதி தான்
வில்லன் ஆஃப் த கோட். சரிங்களா, அந்த படத்தோட வில்லனே அவர் தான். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நான் வந்துட்டு பார்த்தோன்னே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே லிட்டரலி எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அழுகிய தமிழ் மகன்ங்க. அழுகிய தமிழ் மகன் இப்ப நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், அந்த பிரசாத் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா, பட் ஆரம்பத்துல வெளியாகிறப்போ யாருமே அந்த படத்துக்கு ஆறுது வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. படம் யாரும் பிடிக்கல, மியூசிக் நல்லா இல்ல, பிரசாத் கேரக்டர் அவரோட வில்லனிசம் நல்லாவே இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, எனக்கு லிட்டரலி எனக்கு அழுகிய தமிழ் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அழுகிய தமிழ் இந்த கான்செப்ட் தான், ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். அதே மாதிரிதான் கோட்லயும் ஹீரோவும் தளபதி தான், வில்லனும் தளபதி தான். தளபதி விசஸ் தளபதி. ஓகேங்களா, அதுல வந்துட்டு இளைய தளபதி விசஸ் இளைய தளபதி, இதுல வந்துட்டு தளபதி விசஸ் இளைய தளபதி. சோ வேற லெவல் இருந்துச்சுங்க. ஒரு அவரோட படத்துக்கு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சோ செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபேமிலி, எமோஷன், அழுக, கோவம், ஃபன்னு, அவுட் அண்ட் அவுட் விபியோட டச் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விபி டச் செம்ம ஃபன்னு, கலாயி செம்மையா இருக்கும். சரிங்களா, நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஓபன் ஆகும்னா, ஓகே, ஜீவன் வந்துட்டு அவரோட பேக் ஸ்டோரி எப்படி அவர் உயிரோட வந்தாருன்னு கதை வரும். சரிங்களா, ஓகே, ஸோ இது நம்ம எப்படி போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் போனோம். ஸோ ஓப்பனிங் சீன்ல கென்யால ஒரு சீன் ஓடும்ல. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மோகன் சார் இருப்பாரு. ஸோ அவர் ஃபேமிலியும் அங்கதான் ட்ரெயின்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்குவாடுக்கு, நம்ம தளபதி ஸ்குவாடுக்கு தெரியாமலேயே அங்க பாம்பு வச்சு அவங்க ஃபேமிலி தெரியாமலே வந்து இறந்துருவாங்க. அவங்க ஸ்குவாடுக்கு யாருக்கும் தெரியாது, இறந்துருவாங்க. ஸோ லிட்டரலி அவர் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவார், மோகன் சார் உயிரோட அவர் போல சொல்லுவாரு, ஃபேமிலியெல்லாம் வந்து செத்துருவாங்க. ஸோ நம்ம தளபதி ஃபாலோ பண்ணி தைலனுக்கு வந்து பிளான் பண்ணி அவர் பையனை ஜீவனை வந்துட்டு கிட்னாப் பண்ணி ஒரு ட்ரௌமாவா ஆக்குறதுக்கு வந்துட்டு ஒரு பண்ணுவாரு. அந்த சீன்ல நல்லா இருக்கும். ஒரு அந்த பையனுக்கு வந்துட்டு சின்ன வயசுல பயத்தை மட்டும் தான் காட்டுவாரு, பயத்தை மட்டும் தான் காட்டுவார். ஸோ அது ஒரு ட்ராமாட்டிக் ஆயிரும். சரிங்களா, ஒரு பயம் வந்துட்டு ஓவரால் அந்த பையனை வந்துட்டு கன்சியூம் பண்ணிடும். அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்ன பார்க்க முடியல, ஒரு மாதிரி நடிப்பு தான். பட் வந்து லிட்டரலி இப்பெல்லாம் இருக்கமா அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் பண்ணுச்சு. அந்த பையனை வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தளபதி பையனா நடிச்சவன் சீன்ஸ் வந்து செம்மையா எலிவேட் பண்ணியிருந்தான். அந்த பெயினை வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சு என்னால. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்தா அது வந்துட்டு நம்ம மோகன் சாரி வந்துட்டு அவனை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனை வந்துட்டு கிரியேட் பண்ணி அந்த பையனையும் வந்துட்டு தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு பண்ணுவார். அவர் தான் வந்துட்டு ரிவீல் பண்ணுவார், இந்த மாதிரி நான் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு வளர்ப்பாரு அந்த பையனை. சரிங்களா, ஸோ அடுத்த சீன் என்ன வரும்னா, அடுத்த சீன் நம்ம தளபதிக்கு வந்துட்டு 16 ஐ திங்க் 17 18 இயர்ஸ் ஓல்ட். ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்கன்னா அந்த லுக் தான் நம்ம நாளைய திருப்பி விஜய் ஏஐ மூலியமா வந்திருக்காரு. பட் வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு அந்த தளபதி இருக்கார்ல, இளைய தளபதி, அந்த 17 வயசு தளபதி இருக்காரு, அவர் இன்ட்ரோ வந்துட்டு காடியில வருவாரு. சரிங்க, கார்ல வந்து அந்த காடியோட நம்பர் பிளேட் என்னன்னா T68 VP12 வருவாங்க. சரிங்களா, என்னன்னா தளபதி 68 8வது படம், விபியோட 12வது படம். ஸோ கால் பிளேட்ல வந்துட்டு வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். ஸோ நம்ம தளபதி இருக்கார்ல, நம்ம காந்தியோட கார் பிளேட் என்னன்னா CM 2026 ஐடென்டிட்டிஸ் எப்பெல்லாம் வச்சிருக்கீங்க பாருங்களேன். காலத்தை கணிக்கும் வெங்கட் பிரபுங்க, வேற லெவலு. ஸோ ஓகே, ஸோ அந்த காடியில இருந்து இறங்கி அந்த லுக்கு எப்படி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ, ஏன்டா அந்த லுக்கை பண்ணீங்க, ஏன் ஏஆர் மூலியமா பண்ணீங்க அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பட்ஜெட்னாலயான்னு தெரியல, டைம் இல்லையான்னு தெரியல, வீடியோ கேம் மாதிரி போச்சு. GTA விளாண்டுருக்கீங்களா? கிராண்ட் எப்படி உங்களுக்கு சரியா சொல்றது, GTA கிராண்ட் தீஃப் ஆண்டர்சன் அந்த வீடியோ கேம். ஸோ அது ஒரு பிரபலமான ஒரு வீடியோ கேம்ங்க. சரிங்களா, ஸோ அந்த வீடியோ கேம் அந்த குவாலிட்டியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சிங்க. சும்மா எனக்கு பிடிக்கல அந்த லுக்கு. பட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுல வந்துட்டு நம்ம மோகன் சார் ஒரு ஆக்டிங் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த தளபதி வந்து அந்த தளபதியா வந்துட்டு வேற ஒரு ஒரு டீனேஜர் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம தளபதி பழைய ஃபேஸோட தளபதி ஃபேஸை வந்துட்டு ஏஐ மூலியமா வந்துட்டு இங்க கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி விஜயகாந்த் சருக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்க. சரிங்களா, ஸோ அதுல ஒரு 2-3 சீன்ல வந்துட்டு லிட்டரலி நம்ம தளபதியோட அந்த ஃபேஸ் வந்துட்டு அங்க உட்காரும். ஒரு 2-3 சீன்ல மட்டும் தான், 2 சீன்ல தான் அழகா உட்காரும். அப்ப நம்ம பாக்குறப்ப வந்துட்டு நம்மளுக்கு தோணும், நாளைய திருப்பில இருந்த விஜயரா சுருட்ட முடி, லீன் சீனு, மீச லைட்டா அந்த மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ்ல வந்துட்டு உட்கார்ல அந்த சிஜி. ஸோ எனக்கு லிட்டரலி பிடிக்கல. மேபி அவரோட பையன் சஞ்சய் வந்து வச்சு நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. பட் அவர் டைரக்டர் ஆயிட்டாருங்க. ஸோ கண்டிப்பா நடிக்க மாட்டாரு. நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். சிஜி எல்லாம் தேவையில்லை. பையனே வந்துட்டு ஆனா தளபதி மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. தளபதி மாதிரி அந்த வாய்ஸ், அந்த சில வாய்ஸ்லாம் வந்துட்டு தளபதி ஸ்டைல்ல ஒன்று சொல்லுவார்ல, ஒரு விஷயம் சொல்லுவாரு. நம்ம மோகன் சார் வந்துட்டு இந்த மாதிரி ரிவீல் பண்ணிடுவாரு. ஏன் அவர் வந்துட்டு
சூசைட் பண்ணிக்க போறான்னா இந்த அவர் ஃபேமிலியை கொண்டது வந்துட்டு இந்த ஸ்குவாட் தான், அதுதான் உங்க அப்பா தான், உங்களோட பயோலஜிக்கல் ஃபாதர் தான் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தளபதி வந்து இளைய தளபதி வந்து சைலண்ட் ஆயிடுவார். அப்புறம் மோகன் சார் ஏன் என்ன ஆச்சுன்னு இல்ல இப்படி சொல்லுவாரு, அவனை இப்படி போட்டு தெரியலன்னு யோசிக்கிறேன் அவரோட ஸ்டைல ஒன்று சொல்லுவாருங்க, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சோ அது வந்து வேற ஆக்டர் பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அந்த சீனுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ அண்ட் தென் ஓகே ட்ரெயின் மெட்ரோ சீக்வன்ஸ் சொன்னல. ஸோ மெட்ரோ அந்த ட்ரெயின்குள்ள வந்துட்டு ஏஜிஎஸோட போஸ்டர் ஒன்று இருக்கும், ஐடென்டிட்டிஸ்ங்க. சரிங்களா. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தானே வந்துட்டு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஸோ மெட்ரோல வந்துட்டு அவங்களோட ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபுல்லா ட்ரெயின் ஃபுல்லாவே வந்துட்டு உட்கார இடத்துக்கு மேல இந்த பின் பகுதி வந்துட்டு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டோட போஸ்டர்ஸ் இருக்கும், விச் இஸ் வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டிஸ். சரிங்களா, நல்லா இருக்கும். ஸோ ஓகே, தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜீவன் பர்டிகுலர் ஒரு சீன் சொல்லணும். ஓகே, அவரோட கேரக்டர் இருக்குல்ல, ஜீவனோட கேரக்டர் லிட்டரலி கலாய்ப்பாரு, இம்மெச்சுவரா கலாய்ப்பாரு, பாரபட்சம் இல்லாம கலாய்ப்பாரு. அந்த ஒரு வில்லனிசம் வெரி சைக்கோட்டிக்கான ஒரு வில்லனிசம், வேற லெவல். அது கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கும், செம்ம சைக்கோட்டிக்கா இருக்கும். எப்படி அந்த சைக்கோட்டிக்கா இருக்கும்னா அஜ்மால உங்களே போட்டு தள்ளிடுவாங்க. யாருன்னா இளைய தளபதி. சரிங்களா. அது ஒரு ஃபோன் மேட்டர் வரும், இதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து சமலாக இருக்கும். அந்த சீன் மட்டும் சொல்றேன். சரிங்களா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அஜய்க்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் இளைய தளபதி தான் வில்லன் அப்படின்ற. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ரூம்ல வந்துட்டு சண்டை நடக்கும். சரிங்களா. ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம அஜ்மால் வந்துட்டு வயசாச்சு. ஸோ இளைய தளபதி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ல வந்து வேற லெவலில் இருக்கும். சரிங்களா. ஸோ அடிச்சிருவாரு. சரிங்களா. ரத்தார வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ ஒரு சீன்ல வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா அது கீழே விழுந்துருவாரு, அஜ்மல் கீழே விழுந்துரு. அப்புறம் இளைய தளபதி என்ன சொல்லுவாருன்னா, ஜீவன் என்ன சொல்லுவாருன்னா, அங்கிள் எந்திரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, டைம் ஆச்சு அப்படின்ற. ஸோ இதெல்லாம் டார்க் காமெடிங்க. சரிங்களா. டார்க் காமெடி நல்லா இருந்துச்சு. அது தேட்டர்ல வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் தான். அப்புறம் கழுத்தை வந்து லாக் பண்ணுவாரு நெருக்கியதுக்கு. ஸோ எப்படின்னு சொல்லுவாருன்னா, அங்கிள் ஒன்னும் கொஞ்ச நேரம் அங்கிள் முடிச்சிடும் அந்த மாதிரி செம்ம ஃபன்னா இருக்குவாங்க அது கேட்டு. ஏன்னு விட்டு இந்த படத்துல ஹீரோயின் வருவாங்களே. ஓகே, அஜ்மால போட்டு தள்ளிட்டோன்னே நம்ம காந்தி வந்துட்டு பாத்துருவாரு, யாருக்கு ஓடுறாங்க, நம்ம இளைய தளபதி வந்துட்டு போறதை வந்து பாத்துருவாரு. ஸோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஹீரோயின் இங்கதான் அந்த பப்புல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அங்க வச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம காந்தி வந்துட்டு பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இல்லப்பா இங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறதுன்னு சொல்லிடுவாரு. சரிங்களா. ஸோ அந்த நேரத்துல ஸ்பார்க் சாங் வரும். எனக்கு என்ன தோணுச்சேன், ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பார்க் சாங் வருது பத்தியா. சாங் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா அமையலைங்க. சரிங்களா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் ஸ்பார்க்ஸ் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தளபதி வந்துட்டு அவருக்கு லவ் பண்ண பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயின், இந்த படத்துல ஹீரோயினை பிடிச்சி வச்சிருவாரு. சரிங்களா. பிடிச்சி வச்சு அது அவங்க அப்பா ரிலீஸ் பண்ண விட சொல்லி. சரிங்களா. அங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு அந்த ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஜீவன் தான் வந்துட்டு வில்லன் அப்படின்ற. ஸோ அதுல வந்துட்டு என்ன சொல்லோ இப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. ஸோ அங்க எப்படி இருக்கும்னா, ஓகே உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப நீ சொல்லிடல உங்க அப்பா கிட்ட, உங்க அப்பா நீ சொல்லிடல, உனக்கு நான் உன் மேல அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிராச் பண்ணிடுவாரு. சரிங்களா. அந்த கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்கிராச் பண்ணிடுவாரு. நான் உனக்கு காயெல்லாம் படுத்திருக்கேன், உனக்கு என் மேல கோவம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. அழுந்துட்டு அப்புறம் யோசிப்பாரு, அவர் கண்ணுல இருந்து ஒரு சைடு கண்ணீர் வரும். சரிங்களா. அந்த நேரத்துல ஒரு ஜோக்கர் கேரக்டர் பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஜோக்கர் கேரக்டர் ஒரு சைக்கோட்டிக்கா இருக்கும்ல, எமோஷனல் சைக்கோட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி லிட்டரலி இளைய தளபதி விஜயை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஜீவன் கேரக்டர். சரிங்களா. சோ அப்புறம் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா, ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சா, ஸோ கொண்டுதான் ஆகணும். ஸோ அவரு அழுதுகிட்டே போவாரு, அழுதுகிட்டு அந்த பாட்டில் எடுக்க போவார். ஐயோ என் கையாலே என் லவ்வரை என் காதலியை வந்துட்டு கொல்றனே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்புறம் வந்துட்டு கழுத்துல வந்து கிளாஸ் பாட்டில் இருக்கும், அதை மறைச்சிருப்பாங்க, கிளாஸ் பாட்டில் வச்சு அறுக்கிற மாதிரி. சரிங்களா. அது எப்படி செய்வார்னா எமோஷனலா செய்வாரு. ஐயோ என்னோட லவ்வரை வந்துட்டு என் கையால நான் கொல்றனே, இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா முடிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லுவாருங்க. லிட்டரலி அந்த அந்த கேரக்டர் வந்துட்டு பிரசாத் அழகிய தமிழ் மகன் அந்த படத்துல இருந்து இருக்கிற பிரசாத் கேரக்டரோட 100 மடங்கு சைக்கோட்டிக், எமோஷனல் சைக்கோட்டிக்கா இருந்துச்சு. லிட்டரலி ஜோக்கர், ஒரு 10 ஜோக்கரை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஜீவன் கேரக்டர். சரிங்களா. கொண்டுருவாரு அண்ட் வந்துட்டு போயிடுவாரு. ஸோ லவ் பண்ண பொண்ணே அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு
சைக்கோட்டிக்கா கொண்டாருன்னா அந்த கேரக்டர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அந்த நம்ம தளபதி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, ஐயோ வேற லெவல் ஒரு மாதிரி இருக்கும். கொண்டுட்டு போயிட்டு அங்க வந்து நம்ம குணா கமலோட டைலாக்லாம் சொல்லுவாரு, மனிதன் உறந்துக்குள்ள இந்த மனித கால்லாம் அல்ல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கமலசனோட ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் கட் பண்ண என்ன வரும்னா மட்ட சாங்குங்க. ஸோ மட்ட சாங், ஸோ இது வந்து நார்மலா எல்லா படத்திலும் நடக்கிற மாதிரி தான், சரிங்களா? இந்த மெயின் ஸ்டோரியே புது ஸ்டோரி கிடையாது. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலகட்டத்துல இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்திருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். ரிவெஞ்ச் ஸ்டோரியை எப்படி புதுவிதமா காட்டலாம், இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? சோ ஒரு சைக்கோடிக் வில்லன், ஒரு வில்லன், ஒரு ரவுடினால ஒரு வில்லன்னாலே அவன் ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம், சக்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பார்ட்டி பண்ணுவான், சரிங்களா? என்ஜாய், அதை செலிப்ரேட் பண்ணுவான். எக்ஸாக்டா அப்படிதாங்க இருந்துச்சு. சோ அவன் கொண்டுட்டான், அவங்க அப்பா காப்பாத்திட்டான், அந்த ஒரு மாற்ற சீன்ல வந்து காப்பாத்திட்டான். சோ கண்டிப்பா இந்த இந்த சக்சஸை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். சோ செலிப்ரேஷன் பார்ட் தான் வந்துட்டு மட்ட சாங். சோ அந்த படத்துல வந்துட்டு அந்த சாங்ல, பர்டிகுலர் சாங்ல வந்துட்டு நம்ம த்ரிஷா வந்துட்டு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு டான்ஸரா வந்திருப்பாங்க, ஹலோ சாரி கட்டிட்டு, சரிங்களா? நம்ம மிஷ்கின் படத்துல ஐட்டம் சாங்லாம் கட்டிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு வந்தாங்க. நம்ம தளபதி, இளைய தளபதி and த்ரிஷாவோட டான்ஸ் இடிச்சிருச்சு, செம்மையா இருந்துச்சு. கில்லியோட டான்ஸ், கில்லி படத்துல ஒரு பாட்டுல இருக்கிற, அப்படி ஒரு பாட்டுல இருக்கிற சில டான்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க இந்த பாட்டுல. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. மட்ட சாங் லிட்டரலி செம்ம தர லோவா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு பாட்டு, சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, ஸோ கட் பண்ணா கிளைமேக்ஸ் வருதுங்க. கிளைமேக்ஸ் எங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம்ல. ஸோ அங்க வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி, அது பழைய கிரிக்கெட் மேட்ச், சரிங்களா? ஸோ அங்க வந்து நம்ம தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் ஃபைட், ஓகேங்களா? ஸோ இதுல ஜெயிச்சா யாரை வந்துட்டு ஜெயிச்சா கொண்டா, இதுதான் வந்துட்டு ஓடும். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போயிருப்பாங்க, சரிங்களா? ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம இளைய தளபதி கலாய்ப்பாரு, நம்ம தளபதி வந்துட்டு கலாய்ப்பாரு, சரிங்களா? ஏன்னு வந்துட்டு அந்த இடத்துல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு கேமியோ, அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ, நானே எதிர்பார்க்கல. நம்ம சிவகார்த்திக் ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வந்திருப்பாரு, பாத்ரூம் சீன்ல, சரிங்களா? ஸோ அந்த சீன்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அது ரிவீல் பண்ண விரும்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு எமோஷனலான விஷயம், ஒரு பெருமையான விஷயம் சொல்லாங்க. இல்ல நம்ம தளபதி பண்றாரே பெரிய விஷயங்க, ஒரு பெருமையா இருந்துச்சு. தளபதி ஃபேனா அந்த நேரத்துல இருக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நல்ல ஒரு சீனை நீங்க பாக்குறதை மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அண்ட் கிளைமேக்ஸ் ரூஃப் டாப்ல ஒரு சண்டை நடக்குது. அந்த கிளைமேக்ஸே அப்படிதான் நடக்குது. போஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரூஃப் டாப்ல தான் சண்டை, சரிங்களா? அங்க சில இடத்துல வந்துட்டு சிஜி கொஞ்சம் பிசிறு தட்டுனுச்சு, அன்லாஜிக்கலான, அதாவது லாஜிக் இல்லாத விஷயம்லாம் நடந்துச்சு. ஒரு ரூஃப்ல இருந்து இன்னொரு ரூஃப்ல வந்துட்டு பைக் வழியா வந்துட்டு ஜம்ப் பண்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க, இது ஒரு சினிமாங்கிறது நெஜம் கிடையாது, வழங்குதா? நெஜம் கிடையாது. ஸோ நம்ம கற்பனையில நம்ம கதைகளை, நம்ம ஸ்டோரியில, நம்ம இமேஜினேஷன்ல என்ன வேணாலும் நம்ம எழுதலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? சினிமால என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இது லாஜிக் பார்க்குற இடம் கிடையாது, இது ரியாலிட்டி கிடையாது, சரிங்களா? ஸோ தயவுசெய்து அதை பத்தி குறை சொல்லாதீங்க. ஸோ சினிமா என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும். சரி, மார்வல் படம் தான் பாக்குறீங்க, அந்த சூட்டு, அயன்மேன் சூட்டு வந்து ரியலா தயாரிக்க முடியுமா? பறக்க முடியுமா அவ்வளவு தூரம் வரைக்கும்? ஒரு யூனிவர்ஸ் தாண்டி இன்னொரு உலகத்துக்கு போய் இருக்க முடியுமா? முடியாது. ஸ்பைடர் கிடைச்சு ஒருத்தனுக்கு சக்தி வரமா? ஸ்பைடர்மேன் இருக்காது. ஸ்பைடர் கிடைச்சா விஷம் ஏறினாலே மனசை போட்டுன்னு போயிடுவானுங்க, சரிங்களா? லாஜிக்ல. சோ இந்த படத்தெல்லாம் பார்க்காத லாஜிக், நீங்க வந்து தளபதி படம் வந்த மட்டும் லாஜிக் பாக்குறீங்க, பாக்காதீங்க. சினிமாவை பாருங்க, நம்ம தளபதியே சொல்லிருப்பாரு, சினிமாவை பாருங்க, லாஜிக்லாம் பாக்காதீங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த குரலாம் தெரியவே இல்லை, அந்த லாஜிக் இல்லாத குரலாம் தெரியவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே போனுச்சுங்க. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு தளபதி விசஸ் இளைய தளபதி அங்க நடந்துச்சு, சரிங்களா? அண்ட் மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, மங்காத்தா பீஜம் போட்டிருந்தாங்க. நினைச்ச தலை வருவாரு, தலையை காணும். ஸோ அது ஒரு எஸ்கேப் பிளான் மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஏன் வந்து கடைசியில நம்ம தளபதி வந்துட்டு கன் எடுத்து நம்ம ஜீவனை வந்துட்டு நெத்தி போட்டு சுட்டு போட்டு தெளிறாரு, சரிங்களா? மேல இருந்து கீழே ஜீவன் வந்துட்டு ஒரு வேன் மேல வந்துட்டு போய் விழுவுறான். ஓகே, எஸ். ஸோ இதோட படம் முடியுது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணா வந்துட்டு நம்ம யூஸ்வலா வந்துட்டு நம்ம வெங்கட் பிரபு மூவிலாம் வந்துட்டு இந்த பேர்லாம் வரும்ல, இந்த கேரக்டர்ல இந்த பர்சன் நடிச்சிருக்காங்க, விஷுவல் வரும், யார் படம்லாம் வரும்ல. ஓகே, இதெல்லாம் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், போஸ்ட் கிரெடிட் சீன். எஸ்ங்க, இதை நான் கண்டிப்பா ரிவீல் பண்ணியே ஆவேன். ஓகே, போஸ்ட் கிரெடிட் சீனே ஒரு தனி சீக்வன்ஸ் தாங்க சொல்லணும். அதுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அது ஒரு மறைமுகமும் வச்சிருந்தாங்க, கிளியரா சொல்லிட்ட மாதிரியும் வச்சிருந்தாங்க, சரிங்களா? ஓகே,
போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஓப்பனிங்ல வந்துட்டு நம்ம தளபதி நம்ம காந்தி ஃபேஸோட அந்த அந்த பிஸ்டோல்ல சொல்லுவாங்களா அந்த ரவுண்டா ஓகே புல்சாய் மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கிருந்து ஒரு ஷூட் பண்றாங்க சரிங்களா. ஷூட் பண்ணி முடிச்சோன்னே அந்த அந்த போஸ்டர் இருக்கும்ல அது முன்னுக்கு வருது. வந்து அதை பிக் பண்ணது யார் எடுக்கிறான்னு எடுத்தீங்கன்னா வந்துட்டு அகெயின் ஜீவன் எடுக்கிறாரு ஓகேங்களா. அங்க ஒரு பிஜிஎம் வரும். தியேட்டர் வந்துட்டு என்ன சொல்லிடுதுன்னா கத்திட்டேன். இருந்த கொஞ்சம் பொப்பான இருக்குல்ல, நான் சாப்பிட்டு இருந்த பொப்பான பிஜிஎம் அதை ரிவீல் பண்ணுவது பறக்க விட்டேங்க. என்னால ஹைப் தாங்கவே முடியல, செம்மையா இருந்துச்சுங்க சரிங்களா. சோ அந்த சீன் வந்துட்டு ஜீவன் இருக்கு எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஜீவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு. இது வந்து இப்ப நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததா அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு சரிங்களா. மூணாவது படம் பார்க்கும் போது எனக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனோட கதையை எனக்கு புரிஞ்சிச்சு சரிங்களா. என்ன அது நடக்கும்னா இருப்பாரா என்ன வந்துட்டு இந்த சைடு நம்ம ஜீவன் இருக்காருன்னா இங்க இருந்து அந்த ஒரு பிஜிஎம்க்கு ஒரு ஃபேஸ் வரும் பாருங்க, நம்ம தளபதியோட கிளீன் ஷேவ் லுக். அதை பாக்குறதுக்கு லிட்ரலி இவன் வந்துட்டு வில்லன்டா, இவன் எவனாலையும் தோக்கடிக்க முடியுது, இவன் செம்ம ப்ரூட்டலான வில்லன்டா அப்படின்னு ஒரு ஆள் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அவர் பேர் சஞ்சய் சரிங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். நம்ம கிளீன் ஷேஃப் விஜய் வந்துட்டு சொல்லுவாரு அவர்கிட்ட குட் டு கோ ஜீவன் அப்படின்ட்டு. அப்புறம் ஜீவன் சொல்லுவாரு எப்பன்னு சொல்லுங்க சஞ்சய் அப்படின்னு. அப்பதான் தெரியும் ஜீவன் சஞ்சய் அப்படின்னு தெரியும். ஓகே அப்புறம் நான் சொல்றேன் யூ ஜஸ்ட் கீப் இட் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு கட் பண்ணா நம்ம கிளீன் ஷேஃப் தளபதி வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ள மாதிரி போவாரு சரிங்களா. ஸோ அந்த ரூம்ல வந்துட்டு ஸோ அங்க என்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் செட்டப்ஸ் வந்துட்டு எல்லாம் இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆராய்ச்சி எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல என்ன இருந்துச்சுன்னா அடுத்த சீன் வந்துட்டு ஜீவன் 03 சரிங்களா 78% லோடிங்னு போட்டுருந்துச்சு. ஓகே ஸோ அண்ட் ஒரு கண்ணாடி பாக்ஸ் வந்து நம்ம தளபதி கிளீன் ஷேஃப் தளபதி பாக்குறது அங்க வந்து அவரோட க்ளோன். ஓகே அந்த ஸ்கிரீன் வந்து க்ளோனிங்னு போட்டுருந்துச்சு ஓகேங்களா. க்ளோனிங் ஜீவன் 03 ஓகே நான் நோட் பண்ணிக்கங்க. அண்ட் வந்துட்டு தளபதி அந்த கண்ணாடி முனுக்கு வந்து உள்ளுக்கு அந்த கண்ணாடிக்குள்ள வந்து க்ளோனிங் வந்து ரெடி ஆகி இருக்கு. தளபதி மாதிரியே ஒரு க்ளோன் வந்து ரெடி ஆகி இருக்கு. அங்கிருந்து தளபதி வந்து அந்த கண்ணாடி வந்து டச் பண்ணிட்டு பார்த்து சிரிக்கிறாரு. அண்ட் அங்கிருந்து கட் பண்ணா இப்படி வருது. தளபதி ஒரு டயலாக் சொல்றாரு, தி கேம் இஸ் ஓவர் பட் இட்ஸ் ஒன்லி ஐ சே இட்ஸ் ஓவர். கேம் வந்து ஓவர் ஆனா நான் சொல்லும் போது தான் கேமே ஓவர் அந்த மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த சுட்டு வாயில வச்சாரு. அங்கேருந்து ஒன்னொரு பட்டுக்கான ஒரு லீடுங்க. குட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விசஸ் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர். அங்கேருந்து வந்துட்டு வெங்கட் பிரபு ஹீரோ இருக்கும்ல அதை கட் பண்ணிட்டு வெங்கட் பிரபு வில்லன் ரெட் கலர்ல விட்டுட்டு ஓகே கட் முடிச்சு சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. லிட்டரலி இப்போ என்னன்னா சுட்டது சொன்னால ஜீவன் அந்த லுக்ல மீச டாடி லுக்ல வந்து வந்தது க்ளோனிங் சரிங்களா. க்ளோன் ஆரம்பத்துல ஜீவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனது க்ளோன். லிட்டரலி அந்த மீச தாடி லுக்ல இருக்கிறதே க்ளோன் தாங்க. நான் எப்படி சொல்றேன்னா அந்த கிளீன் ஷேஃப் லுக் தான் ஒரிஜினல் ஜீவன். அவர் தான் நெஜ ஜீவன், நிஜமான நம்ம காந்தியோட சன் சரிங்களா. அவர் தான் வில்லன் ஓகே. அவர் தான் வந்துட்டு ஜீவன் சஞ்சய் ஓகேங்களா. நம்ம காந்தி ஒரிஜினல் பேர் வந்து ஜீவன் ஓகே. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த பழி வாங்குறதுக்கு ப்ரீ பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம காந்தி பத்தி அவருக்கு தெரியும் சரிங்களா. காந்தி ப்ரீ ஸ்பெஷல் இன்டெலிஜென்டான ஒரு ஏஜென்ட். நம்ம நேரில் போனா கண்டிப்பா இந்த நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு தெரியும். ஸோ சேஃபா என்ன பண்ணிட்டாரு ஜீவன் அவருக்கு க்ளோன் செஞ்சுட்டாரு. ஸோ அந்த க்ளோனை செஞ்சுதான் அந்த க்ளோன் கேரக்டர் தான் வந்துட்டு இந்த டாடி மீசை வச்சு வருது சரிங்களா. அந்த க்ளோன் கேரக்டர் வந்துட்டு அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இந்த க்ளோன் கேரக்டர் தான் வந்துட்டு லிட்டரலி ஸ்பார்க் சாங்லயும் மட்ட சாங்லயும் வந்துட்டு நம்ம மட்ட பண்ணுச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோன் செத்துட்டாரு. இப்போ ரெண்டாவது க்ளோனை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிருக்காரு சரிங்களா. ட்ரெயின் பண்ணிக்கிருக்காரு. கதை அப்படிதான் போகுது. ரெண்டாவது க்ளோனை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிருக்காரு. அப்படி ரெண்டாவது க்ளோனும் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு அது போட்டு தெளிவாரு அப்படின்ற. ஸோ சேஃபா வந்துட்டு இன்னொரு க்ளோனை ரெடி பண்ணிக்கிருக்காரு. அதாவது ஜீவன் 03 சரிங்களா. இந்த க்ளோனை ரெடி பண்ணிக்கிருக்காரு. ஸோ இதாங்க. ஸோ இந்த க்ளோன் மேட்டர் வந்து எனக்கு எப்படி சொல்றேன் நம்ம விபி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. விபி என்ன சொல்றேன்னா இந்த ஜெமினி மேன் இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த படத்துல வந்து ஜெமினி மேன் படத்துல எல்லாரும் தெரியும் வில் ஸ்மித் வந்து டிஏஜிங் மூலியமா வந்து ரெண்டாவது கேரக்டர் செகண்ட் கேரக்டர் வந்து டிஏஜிங் மூலியமா சிறு வயசா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே டெக்னாலஜியை மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணோம் கோட் படத்துல. ஜெமினி மேனுக்கும் கோட்டுக்கும் சம்மந்தமே இல்ல, ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு எல்லா இன்டர்வியூலும். ஆனா லிட்டரலி வந்துட்டு சம்மந்தப்படுற மாதிரியே வச்சிருந்தாருங்க போஸ்ட் கிரெடிட் சீனை சரிங்களா. இல்லன்னு சொல்லிட்டு அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேங்க மாதிரி கேட்கற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன் நான் சொல்றேன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல நீங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் பேனல்ல வந்துட்டு குரோமோசோம் சரிங்களா மனுஷனோட குரோமோசோமோட அந்த சிம்பிள் எக்ஸ் சிம்பிள் இருக்கும்ல அந்த சிம்பிள் இருந்துச்சு. ஸோ இந்த குரோமோசோம் அந்த ஜீவனோட குரோமோசோம் மூலியமா தான்
குளோனிங் ப்ராசஸ் நடக்குது. அதே எக்ஸாக்டா ஜெமினி மேன்ல அப்படிதான் நாங்க நடக்கும். சரிங்களா? நம்ம வில் ஸ்மித்தோட குரோமோசோம் அந்த கேரக்டர் குரோமோசோம் எடுத்து தான் அவரோட டிஏஜிங், அதாவது சிறு வயசு ஒரு வில் ஸ்மித்தை வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? அவருக்கு ஆப்போசிட்டாவே. சரிங்களா? எக்ஸாக்டா அப்படிதான் நடக்கும். நம்ம வெங்கட் பிரபு வந்துட்டு இது ஜெமினி மேன் கதை இல்ல, இதுக்கும் சம்மந்தம் இல்ல, சம்மந்தம் சொல்லிட்டு ப்ரொஸ்கிரிப்ஷனே எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரிதாங்க எனக்கு லிட்டரலி அப்படிதான் இருந்துச்சு. விச் இஸ் நல்லா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி இல்ல. தளபதியை எந்தெந்த லுக்ல நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோமோ எல்லா லுக்லயும் யூஸ் பண்ணிருக்காரு. மீச இல்லாம சில்வர்ஸ் லுக், யங்கஸ்ட் 30s அண்ட் 50s தாடி மீச வெள்ள நிறையோட அண்ட் வந்துட்டு ஒரு 24 years ஓலா வந்துட்டு மீச தாடினா ஒரு யூத் கேரக்டரா காமிச்சார். அந்த சர்ப்ரைஸ் கேரக்டர் வந்துட்டு ஜீவன், ஒரிஜினல் ஜீவன் இருக்குல்ல, ஒரிஜினல் கேங்ஸ்டர், கிளீன் ஷேஃப் லுக்குங்க. அந்த கிளீன் ஷேஃப் லுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் விஜய்க்குலாம் கிளீன் ஷேஃப் பண்ணா நல்லா இருக்காரா, பட் இந்த கிளீன் ஷேஃப் லுக்கை தாங்க இப்பதாங்க செம்மையா கொண்டாடுறாங்க. அந்த கேரக்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு என்ன நான் வந்துச்சு கிளீன் ஷேஃப் லுக் பண்ணோன்னு. அந்த லுக்ல வரும்போது கண்ணாடி போட்டு சுருட்ட வாயில வச்சுட்டு வராருங்க ஸ்டைலிஷா. லிட்டரலி எனக்கு எப்படி தோணுச்சு, ஜோக்கர் அதை பாக்குறப்பே தெரியுது சைக்கோட்டிக் வில்லன்ட்டு. அந்த கேரக்டர் பாக்குறப்பே தெரியுது ஓகேடா இவன் மரணத்தனமான ஒரு சைக்கோட்டிக் வில்லன் அப்படின்னு தோணுது. வில்லனிசம் அந்த லுக்கிலே காமிக்குது, அந்த கிளீன் ஷேஃப் லுக்கிலே காமிக்குதுங்க. நான்லாம் மறந்துட்டேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது, செகண்ட் ஷோ, 2வது ஷோ, 3வது ஷோ நான் போய் பார்க்கும்போது தான், 3வது வாட்டி எனக்கு பார்க்கும்போது தான் இந்த கதை எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இவர் தான் ஒரிஜினல் ஜீவன். அவர் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு 2 க்ளோன் பண்ணிட்டாரு, 3வது க்ளோன் பண்ணியிருக்காரு. அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோனை வந்துட்டு நம்ம காந்தி வந்து போட்டு தள்ளிட்டாரு. இப்போ 2வது க்ளோனை வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காரு, 3வது க்ளோனை வந்துட்டு ப்ராசஸிங் செஞ்சுக்கிருக்காரு. அப்படிதான் தோணுச்சு. ஸோ மொத்தத்துல படம் எப்படி இருந்துச்சுன்னா, படம் தாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சரிங்களா? இந்த படம் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் தளபதி சினிமா கெரியர். சரிங்களா? நான் யோசிச்சேன், ஏன்டா படத்துக்கு கோட்டுன்னு பேர் வச்சீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு. ஒரு தளபதி, ஏன்னா நீங்க போஸ்டர்ல பாத்தீங்கன்னா தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தளபதிக்குன்னு வச்சிங்களா, ஏன் படத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, படம் பேரு கோட் இல்ல, படமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எல்லா டைம்லயும் பேசக்கூடிய பேசப்பட்டுட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசுவாங்க. இப்பெல்லாம் பண்ணாங்க இந்த தளபதி, இந்த மாதிரிலாம் கேட்டு இருந்தா பெருசா பேச போகிற ஒரு படம். நம்ம தளபதி சினிமா கேரியர்ல சினிமால இருந்து விலகி போனாலும் இந்த படம் வேற லெவல்ல பேசும், கடைசி வரைக்கும் பேசிட்டே இருக்கும். அதுக்குதான் இந்த படம் பேர் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். லிட்டரலா தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மனசா பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுத்துட்டாருங்க. எனக்கு மறுபடியும் படம் பார்க்கணும்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 46 நிமிஷம் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எது உங்களுக்கு புரியல, எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இது பார்த்து எனக்கு என்னோட புரிதலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. படம் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் வந்து முக்கியமா பாருங்க. சரிங்களா? அது வரைக்கும் வந்து சேஃப் வாட்ச் லைட்ல வந்து போடுவீங்க. சரிங்களா? ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோங்க. ஸோ அண்ட் தென் சைனிங் ஆஃப் யூ, ஐம் நவீன். See you next video. Take care, bye. மறக்காம கோட் படத்தை பார்த்துட்டு இந்த ஸ்பாயில் ரிவ்யூ பாருங்க. சரிங்களா? பை கைஸ்.